கிள்ளு கீரையா? அடிமை இல்லை, அடிமை இல்லை, கொள்ளல் ஒண்ணும் அடிமை இல்லை. காவல்துறை, காவல்துறை, வழக்கு பதிவு செய், வழக்கு பதிவு செய். மன நோயாளி மாரிமுத்து மீது வழக்கு பதிவு செய், வழக்கு பதிவு செய். தொழிலாளர் தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண்ணின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நடைபெறுகின்ற ஒரு ஆர்ப்பாட்டம், இந்த அராஜகத்தை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். இல்லை என்றால் இது தலைவிரித்து ஆடினால் மிகவும் மோசமான ஒரு நிலையை தொழிலாளி சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஏனென்றால் முரளிதரன் பேசும்போது கூட சொன்னார், தொழிலாளிக்கு ஒரு நீதி, அதிகாரிக்கு ஒரு நீதி என்று கையாளக்கூடாது. நாளைக்கு நாங்கள் தொழிலாளி அதிகாரியை அடித்தா இன்னைக்கு மாரிமுத்துக்கு எடுக்கிற நடவடிக்கை மட்டும் அதே மாதிரி எடுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னால இந்த நிர்வாகத்தில் ஏகப்பட்ட தொழிலாளி சூப்பர்வைசரை எதிர்த்து பேசுறதுக்காக, டேபிளை ஓங்கி தட்டுனதுக்காக மோசமான புகாரை எழுதி கொடுத்து டிஸ்மிசல் ஆகி மீண்டும் வழக்கு தொடுத்து வேலைக்கு வந்த வரலாறு இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒன்று சொன்னால், இங்கே வேலை பார்த்து நேரு என்ற ஒரு ஓட்டுநர் புதூர் கிளையில பணிபுரியும் பொழுது அந்த சூப்பர்வைசர் லீவுக்காகத்தான் தகராறு செய்தார். டேபிளை தான் ஓங்கி அடிச்சாரு. தவறான ஒரு புகாரை கொடுத்து அவரை இந்த நிர்வாகம் டிஸ்மிஸ் செய்தது. பணியில் உள்ள ஒரு ஓட்டுநரை தாக்கிய இந்த துணை மேலாளருக்கு இந்த நிர்வாகம் கண்டிப்பாக, நான் தொழிலாளி என்கிற அடிப்படையில் வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இப்படி ஒரு அராஜகத்தை செய்த மேலாளரை கண்டிப்பாக இந்த நிர்வாகம் டிஸ்மிஸ் பண்ண வேண்டும். அது மட்டுமல்ல, வணிகத்துறையில் இருக்கின்ற மேலாளர் உள்ளே இருக்கிறார், இதை கண்டிக்கவில்லை. உள்ளே புறநகர்களின் மேலாளர் இருக்கிறார், ஒரு ஏஇ உள்ளே இருக்கிறார், யாரும் இதை கண்டுகொள்ளவில்லை. ஒரு சூப்பர்வைசர் உள்ளே இருக்கிறார். இவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன சொல்லுகிறேன், மாரிமுத்து மீது இந்த வணிகத்துறை மேலாளர் புகார் எழுதி கொடுப்பாரா? பேசிக் ரிப்போர்ட் கொடுப்பாரா? அது தரமாட்டாரு. அவர் மேலே நீங்க நடவடிக்கை எடுக்கணும். ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்றேன். இரவு பேருந்துகளில் ஒரு வக்கீல் ஓயாம டிராவல் பண்ணுவான். நைட் சர்வீஸ்ல மட்டும்தான் வருவான். ஏன்னா அவன் ஒரு 9 பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க பையங்களை கனெக்ட் பண்ணிக்கிட்டே திரும்பியான். அவன் ஏதாவது சிக்கல்ல மாட்டினா நம்ம டிரைவர் கிட்ட வம்பெடுப்பான். கிட்டத்தட்ட இந்த கமர்ஷியலுக்கு 7 புகார் வந்திருக்கு ஒவ்வொரு டிரைவர் கண்டக்டர் மேலையும். போன 3 நாளைக்கு முன்னால வந்த ஒரு புகார்ல பிசிபி கிளையை சேர்ந்த ஒரு ஓட்டுநரை நடத்துனரை கூப்பிட்டு கமர்ஷியல் விசாரிக்கிறாரு. எப்படி விசாரிக்கப்பட வேண்டும்? தம்பி, 3ஆம் தேதி அந்த வண்டி நைட் சர்வீஸ் பாத்தீங்களா? ஆமா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அப்படி கேளியா? ஏய் அடிப்பியா? இது என்ன கேள்வி? இப்ப நீ என்ன பண்ண? அடிச்சவனை கேட்டியா? உனக்கு ஒரு நியாயம், தொழிலாளிக்கு ஒரு நியாயமா? முறையாக செயல்படுங்கள். தொழிலாளியிடம் அத்துமீறி நீங்கள் நடப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக இருக்கிடம் தெரியாமல் போய்விடுவீர்கள் என்பதை எச்சரித்து பணியாளர் சமூகத்தின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதற்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.